வேறு சொந்தக்காரங்க இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வருது. வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணும் நாங்களே தங்கச்சி அப்படி தான் நினச்சோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கல. ஆனால் அவங்க ஒரு சிஸ்டர் தான், இவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சி ரிப்போர்ட் கொடுக்கும்போது தான் அவரை ஃபாலோ பண்ண மட்டும் விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க நாத்தனார் சந்தேகப்பட்ட பொண்ணோட ஒரு அஃபேரில் இருந்தது வந்து உண்மைதான். அந்த இடத்துல தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அந்த பொண்ணுவே மேரேஜும் பண்ணிவிட்டு வெளியே டிவோர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறனால வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஒரு பொண்ணோட அண்ணி வந்து எங்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கல்யாணமாகி ஒரு 2 வருஷம் ஆச்சு, மாப்பிள்ளை கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் நாத்தனார், அதாவது எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலுமே வந்து இல்லை நான் வாழ மாட்டேன், அவருக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குது, கட்டாயமாக நான் போய் வாழ மாட்டேன், எவ்வளோ சொன்னாலுமே அவர் திருந்த மாட்டேங்கிறாரு, இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவருக்கு அஃபேர் இருக்குது, அதனால் அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி வந்துட்டாங்க. நாங்களே என்னென்னவோ சமாதானம் பண்ணி பண்ணி பார்த்தோம், போய் சேர மாட்டேங்கிறாங்க. பிடிவாதமாக டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி நிற்கிறாங்க. டிவோர்ஸ் கேஸும் போட்டுட்டாங்க. ஆனால் இங்கே எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ பொண்ணே டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பையன் வந்து சரி இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் மாப்பிள்ளை இருந்துட்டு இல்லை டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டி கூட என்னை சேர்த்தி வைங்க, நான் எந்த தப்பு பண்ணல, அவ அனாவசியமாக சந்தேகப்படுறா அப்படி சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாரு. எங்ககிட்டயே வந்து வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, அவ அனாவசியமாக சந்தேகப்படுறா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட வந்து எங்ககிட்டயெல்லாம் வந்து கேட்குறாரு. இவன் வந்துட்டு வாழ மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ எங்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி தெரியல. உண்மையாலுமே வந்து அந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து வேறு யாரு கூடயாச்சும் தொடர்பு இருக்கா என்ன இதுன்னு செக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. இந்த இவங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்துமே ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 2 இயர்ஸாக இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்லி பார்த்தேன். அவர் வந்துட்டு இல்லை அவளே சொல்கிற வாழ விருப்பம் இல்லைங்கிறாளே, நம்ம டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும், ஹஸ்பண்ட் கூட இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எங்களுக்கும் சிரமம் அவங்களுக்கும் சிரமம் அப்படிங்கிறதுனால பார்க்குறேங்க மேடம், நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் கொடுத்தாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் அந்த கேஸ் எடுத்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்க ஆரம்பிச்சதில் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணா அவர் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீட்டாக வேலைக்கு போகிறாரு வராரு, எந்த விதமான அவரை சந்தேகப்படுற மாதிரி அவருக்கு வேறு எந்த ஹேபிட்ஸும் கிடையாது, எந்த பொண்ணுங்களோட பேசுறதோ பிடிக்கிறதோ எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ அஃபேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்தோம். பட் முடிவுக்கு வந்தாலுமே வந்து வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் யார் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா சில கேஸில் அதில் கூடி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தெரிய வரும். அதுக்காக அது பார்க்கும்போது வீட்டில் வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருந்தாங்க வீட்டில், எப்போவுமே அவங்க வீட்டில் இருக்காங்க. அதை பார்த்தோம். அந்த பொண்ணோட இவர் அப்பப்போ போவார் வருவார். வீட்டில் இருந்து போகிற பொண்ணு வரங்கிறதுனால நாங்கள் நினச்சிட்டோம் தங்கச்சியோ அந்த மாதிரி இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். சரி நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக இல்லை, அவருக்கு வெளியெல்லாம் எந்த அஃபேர் கிடையாது, அவர் ரொம்ப நீட்டாக வீட்டை விட்டால் வேலைக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி தான் இருக்கார் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட்டும் கொடுத்தோம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம், வீட்டில் அவங்க ஒரு மாப்பிள்ளையோட வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இவர் ஒரே ஒரு பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு அந்த இடத்துல தான் ஏன்னா நாங்கள் அவங்க தங்கச்சின்னு நினச்சோம். அவரோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டோமே தவிர, அவரோட ஃபேமிலியில் இருக்க எத்தனை பர்சன்ஸ் அதெல்லாம் நாங்கள் கேட்கல. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஃபோட்டோ காமிச்சு, இந்த பொண்ணோட இவர் அடிக்கடி வெளியே போகிறாரு வராரு, அடிக்கடி வெளியே அப்படிங்கிறது வந்து கடைகளுக்கு போகிறது, மார்க்கெட் போகிறது, இந்த மாதிரிலாம் போக வர இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கு அவங்களுக்கும் தெரியல, அவங்க கேஸ் கொடுத்தவங்களுக்கும் தெரியல, அன்னைக்கும் தெரியல, யார் அவங்கன்னு சொல்லி தெரியல. தெரியலிங்க மேடம், அது யாருன்னு சொல்லி தெரியல, நீங்களே இது என்னென்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் நம்மகிட்ட அந்த கேஸையும் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இதை வந்து இப்போ யார் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். விசாரித்த வரைக்கும் வந்து அவர் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அம்மாவுக்கு முடியாதனால. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தாங்க, அப்பாவும் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு துணைக்கு ஒரு பொண்ணு வீட்டோட வேலைக்கு வைக்கிற அளவுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய ஃபேமிலியில் ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். ரொம்ப ஆக்டிவான அம்மா தான், ரொம்ப அதிகமான வயசு இருக்கிற அம்மாவும் சொல்ல முடியல,
ஓரளவுக்கு நார்மலான ஏஜ் இருக்கிறவங்க தான். எங்களுக்கு இதுதான் இன்னும் சந்தேகத்த அதிகப்படுத்துச்சு. ஏன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து வீட்டோட வேலைக்கு இருக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாரியான விஷயம் தான். ஸோ, இப்போ இன்னும் எங்களோட இன்வெஸ்டிகேஷன் வேற வகையில வந்து எப்படி அது இந்த பொண்ணு யாரு, என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்த்ததுல, அந்த பொண்ணோட தான் அஃபேர் இருந்து, இப்ப கல்யாணமும் பண்ணிட்டாரு. ஸோ, இங்க டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு. டிவோர்ஸ் இந்த பொண்ணு கேட்டுட்ருக்காங்க. என்கிட்ட கேஸ் குடுத்தவங்களோட நாத்தனார் கேட்டுட்ருக்காங்க. இவரு டிவோர்ஸ் தரமாட்டேன். என்னோட ஒய்ஃபோட என்ன சேர்த்தி வைங்க அப்படிங்கிறது ஒரு நாடகம். ஏன்னா, எப்படி இருந்தாலும் அவங்க கூட வாழ மாட்டாங்க. டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இவரு குடுத்தாருன்னா, அவங்களுக்கு நஷ்டஈடு பணம் குடுக்க வேண்டியது இருக்கும். மெயின்டனன்ஸ் அந்த மாரியெல்லாம் குடுக்க வேண்டியது இருக்கும். அதனால என் கூட வாழ வையுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்களே ஒரு ஸ்டேஜ்ல வந்து வேண்டாம் டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் சொல்லிட்டு, ஒரு மியூச்சுவலாவோ இல்லைன்னா, ஏதோ ஒரு இதில வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதுனால, இல்லைன்னா அந்த கேஸ இழுத்தடிப்போம் அப்படிங்கிறதுக்காக அஃபேர்ல ஏற்கனவே இந்த அவங்க நாத்தனார் சந்தேகப்பட்ட பொண்ணோட ஒரு அஃபேர்ல இருந்தது வந்து உண்மதான். அந்த பொண்ணுவே மேரேஜும் பண்ணிட்டு, வெளியே டிவோர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறனால வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கல்யாணம் ஆயிருச்சு அப்படி சொன்னா நம்ம அகெயின்ஸ்ட் ஆயிரும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீகல் இஷ்யூ வரும் அப்படிங்கிறனால, கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவங்க குடும்ப அளவுல மட்டும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, வீட்ல மனைவியா அந்த பொண்ணு இருக்கு. ஆனா வெளிய பொறுத்தவரைக்கும் வீட்டோட இருக்கிற வேலைக்காரி. அப்படிங்கிற மாரியான ஒரு இதில வந்து அவரு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அஃபேர் இருந்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து ஒரு ஹோட்டல் மாரி மெஸ் ஏதோ வச்சிருந்திருக்காங்க. அங்க போக வர இவரு வந்து பழக்கமா இருந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆயும் கல்யாணமாகாம இருந்த ஒரு பொண்ணு. அந்த இப்போ அஃபேர்லேருந்து மேரேஜ் பண்ண பொண்ணு. ஸோ, இவருக்கு அப்படி பழக்கமா இருக்கும்போது தான் வந்து இவர் வந்துட்டு இல்ல சும்மா ஜஸ்ட் வந்து எங்களுக்குள்ள வந்து எந்த விதமான இதுவும் இல்ல. ஜஸ்ட் அவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன், வருவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா, உண்மையிலேயே அஃபேர் இருந்திருக்கு. ஏன்னா, இவங்க நெறைய மெசேஜ் அந்த இதெல்லாம் பார்த்து தான் வந்து சந்தேகப்பட்டுருக்காங்க. அந்த நாத்தனார சந்தேகப்பட்டுருக்காங்க. இவரு இல்லவே இல்லைன்னு சொல்லி அத மறைச்சு இருந்திருக்காரு. அத மீறியும் அந்த பொண்ணுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சனால தான் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுன்னு தான் இந்த பொண்ணு வெளிய வந்துட்டாங்க. வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படி சொல்லி கேட்டது. இந்த இந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து இந்த பிரச்சனைக்கு நடுவுல அவரு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கல்யாணமும் பண்ணி, குடும்பமும் நடத்திட்டு இருக்காரு. ஆனா, வெளி உலகத்துக்கு பொறுத்தவரைக்கும் வந்து கல்யாணமானத காமிச்சுக்காம, வீட்ல இருக்கிற வேலைக்காரி அப்படிங்கிற மாரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எந்த ப்ரூஃப் இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு. ஃபாலோ பண்றது இத தாண்டி வந்து சில கேஸ்ல வந்து அவங்க கிட்ட மிங்கிள் ஆயி கண்டுபிடிக்கிற கேஸ் இருக்கு. ஏன்னா, இது அக்கம் பக்கத்துல விசாரிச்ச வரைக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து தங்கச்சி இல்ல, வேற சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கும்போது, எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வருது. ஸோ, அதனால அந்த இடத்துல தான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் மாரி நம்ம வந்து மறுபடியும் கேஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா, அவர ஃபாலோ பண்ணி பார்க்கறது இதெல்லாம் தாண்டி, அதுல எந்த ரிப்போர்ட் வரல. ஏன்னா, ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காரு. அவரோட வேலைய தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவரோட வேலைய செய்றாரு, வீட்டுக்கு வராரு, பிடிக்கிறாரு இவ்வளதான். இத தாண்டி ஒண்ணும் இல்ல. வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் நாங்களே தங்கச்சி அப்படிதான் நெனச்சோம். ஏன்னா, வெளிய வரம்போது வந்து அது ஒரு சந்தேகமான அவங்களோட எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் சந்தேகப்படுற மாரி இருக்கல. ஏன்னா, நார்மலா மார்க்கெட் போறது அந்த மாரி தான் இருந்துச்சு. சப்போஸ் வேற எங்கேயாவது போறாங்க, சினிமா போறாங்க, பார்க், பீச் அந்த மாரிலாம் போறாங்க. ம் வேற ஏதாச்சும் ஷாப்பிங் போறாங்க அப்படிங்கும்போது, நம்ம அத ரொம்ப தொடர்ந்து அவங்கள பார்க்கும்போது, அது எல்லாமும் போகும்போது நம்மளுக்கு தெரியும். நாங்க பார்த்த வரைக்கும் அந்த மாரி எதுவும் போகல. ஆனா, அவங்க ஒரு சிஸ்டர் தான், இவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி நாங்க நெனச்சு ரிப்போர்ட் குடுக்கும்போது தான், இல்ல ஒரே ஒரு பையன் பொண்ணு யாரும் தங்கச்சி, அக்கா யாரும் இல்ல. இவங்க ரிலேட்டிவும் இல்ல. இவங்களுக்கு தெரியவும் இல்ல அப்படிங்கிறதுனால. ஏன்னா, ஒரு 2 வருஷமா தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ 2 வருஷத்துல வந்து அவங்க கல்யாணமாயி இருந்து 2 வருஷம் இருந்திருக்காங்க. கல்யாணமாயும் 2 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா தெரியலைங்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது, அப்போ ஃபாலோ பண்றது மட்டும் இங்க வேலைக்கு ஆகாது. அவர ஃபாலோ பண்ணா மட்டும் விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. வெளிய விசாரிக்கும்போதும் அது வந்து அ ஒரு வீட்ல வேலைக்கு இருக்கிற பொண்ணு அப்படிங்கும்போது, எங்களுக்கு அந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நெறைய கேஸ் நாங்க பார்த்ததுல, இப்படி வந்து டிவோர்ஸ் போயிட்டுருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டு, அந்த கல்யாணத்த வெளிய காமிச்சுக்காம இருக்கறக்கு, வீட்டோட இருக்கிற வேலைக்கு இருக்கிற பொண்ணோ, இல்லைன்னா ஏதாச்சும் சொந்தக்கார பொண்ணு அப்படி சொல்லிட்டு குடும்பம் நடத்துற கேஸ் நாங்க பார்த்துருக்கோம். அ அந்த ஆங்கிள்ல வந்து நாங்க சில கேஸ் எல்லாம் மிங்கிள் ஆயும், இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து அந்த பொண்ணோட வாயிலிருந்தே வார்த்தை விட்டனால நாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒண்ணு இல்ல, இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.